guys, welcome back. இன்னைக்கு நம்ம MTN சேனல்ல இருந்து வந்திருக்கிற ஒரு புது வீடியோக்கு தான் நம்ம ஒரு ரியாக்ஷனை போட போறோம். இனிமே நாம தான் என்ன நாம தான் அப்படின்னு பார்த்தா தம்ப்நெயில்ல தளபதி இருக்காரு. அது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் சில மனிதர்கள் ரீல்ஸ் ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். பார்த்துடலாம். இது ஒரு 15 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ரெடி ஜோசப் விஜய் எனும் நான் போ அத அண்ணன் செய்ய மாட்டல கிளம்பு அதுக்கு தான் துண்டு கிளம்பு. வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் சில மனிதர்கள் நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? ஏ தம்பி, இது உங்க வீட்டுல இருந்து ஆட முடியாதா? நடுரோடுக்கு வந்து ஆடுவீங்களா? ஆடினா வாக்கள் பார்ப்பாங்களா? மக்களுக்கு விருந்து வைக்கணும். விருந்து போல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் எடுத்துப்போம். என்னடா பண்ண போற? வார்ம் அப்பா இவருக்கு நிமிடம் அவருக்கு வைக்கல. நல்லா கரெக்டா இருக்கு. கண்ணு இப்பதான்டா பளிச்சுது. பேக்ரவுண்ட்னா புதுசா மாத்திக்கிட்டே இருக்கும். நிறைய அப்கிரேட் இன்னும் வந்துகிட்டே இருக்கும். வயர் தொங்குது. அந்த இது நல்லா இருக்கு. அந்த ஜிடிஏவோட லோகோ சரி பண்ணுவோம். என்னடா இது வளைச்சு வச்சிருக்கீங்க? கரெக்டா நேரா இருக்கடா. என்னடா டிவி எல்லாம் ஐயா சரி, 2 லைட் வாங்கியிருக்கீங்க, ஒத்துக்கிறோம். என்னவா அதை கரெக்ட் பண்றேங்கிற பேர்ல காட்டுறாரா? என்னடா வயரெல்லாம் அப்படி வச்சிருக்கீங்க? என்னடா திருப்பி வைங்கடா. எல்லாம் வச்சிருக்கல. சரி சரி, நல்லா தான் இருக்கு. வாங்க வேலைக்கு போவோம். மாடி உள்ளத தெரியல பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வீடியோ ஐயா இருக்கட்டும். அப்ப அந்த பைக் ஓடாதா? புகை வர வேண்டிய இடத்துல இதெல்லாம் வந்திருக்கு. ஐயோ, நான் போஸ்ட் பண்ற நேரமா எல்லா கண்டென்ட்டும் வரணும். இருங்க, ஒரு கண்டென்ட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கை என்ன உருட்டிட்டு தான் போகணும். ஸ்டார்ட் பண்ணி புகை வர வேண்டிய இடத்துல டீ வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பேரு டெஸ்லா பைக்கு. நாங்க இப்ப நடு ரோட்ல இருந்து டீ குடிக்கணும்னா இந்த வண்டியை இப்ப மாங்குன்னு உருட்டிக்கிட்டு வரணும்ல. அது சரி, இப்ப இந்த வயரு புது லைட்டு வயரை தூக்கி சொருகுனீங்களே, இந்த லைட்டு போயிருச்சு. சரித்த நல்ல சவனா. பயந்தோரி போல இருக்காங்க. பயந்தாங்குழி பக்கோடா டேய். 1 hour later. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. நீங்க எத்தனையோ பைக் மாடிஃபிகேஷனை பார்த்துருப்பீங்க, ஆனா இந்த மாதிரியான ஒரு பைக் மாடிஃபிகேஷனை பார்த்துருக்கவே மாட்டீங்க. அனிமேஷன் படங்களில் கூட இந்த மாதிரி அரிய வகை காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு பேக்ல போட்டு தொங்க போட்டாலும் இருந்துற போது. ஒரு பைக்ல எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு. போன் அடிக்கும் போது பாஸ்வேர்டை மறந்துடுங்க. ராமாயணத்துல வர்ற ராவணனுக்கு 10 தலைன்னா இவருக்கு ஒரே தலையில 10 மூளைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு தான் வேலை போல இருக்கு. ஏடிஎம் சேஃப்டியா வச்சிருக்காரு அந்த காசை. ஒரு நடமான ஐயா, நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. ஏடிஎம் சொருவினாரு, பின் அடிச்சாரு, காசு வருது. நீங்க எவ்வளவுன்னு சொல்லவே இல்லையே. அப்ப உங்க பின் நம்பர் அடிச்சா கஜானாவில் இருக்கிற மொத்தத்தையும் காலி பண்ணிடுவீங்க. ஐயோ சை, இந்த தளபதியால நமக்கு வர்ற அவரை பார்த்து பேசுற வார்த்தையில பாருங்களேன். கஜானாவை காலி பண்ணிடுவீங்களா? உள்ள இருக்கிற அந்த மெஷினுக்கு இருக்கிற காசெல்லாம் காலி ஆயிரும். அப்படித்தானே? ஏடிஎம் மிஷினே வச்சிருக்காண்டா கையில. என்னடா டேய், எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு. விட்டா ஜேம்ஸ் பாண்ட் காரே தோத்துரும் போலயே.
தேவையில்லாததெல்லாம் பைக்ல இப்ப டெப்பு நாளைக்கு தான் வேலை போல இருக்கு. ஒரு நல்ல பைக் இது. நீங்க காலையில டீயை வாங்கி இதுல ஊத்திட்டீங்கன்னா போதும், நீங்க எப்ப எடுத்து குடிச்சாலும் சூடான டீ கிடைக்கும். ஏன்னா சைலன்சர் இருக்குல்ல, அந்த ஹீட்லயே அப்படி சூடாகிட்டே இருக்கும். ஏன் கோவிந்தா டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. அதோட மது வெறியர்கள் இருக்காங்களே, சரி அவங்களுக்கு நம்ம ஐடியா சொல்ல தேவையில்ல. அவங்களுக்கான மாடிஃபிகேஷன் இதுல இருக்கு. டெஸ்லா காராவது மயிராவது, இதுக்கப்புறம் டெஸ்லா பைக் தான்டா. ஆனா டெஸ்லா கூட இந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாதுல. இந்த சரக்கு வந்து எப்படி நான் இந்த சின்ன கடையை வச்சு எல்லாம் அப்படிதான்டா தம்பி, எல்லாமே பண்ணோடா தம்பி. அண்ணன் பண்ணாதது என்ன இருக்கு சொல்லு. ஒரு ஹீரோ பைக்கை வச்சு இவன் இவ்வளவு மாடிஃபிகேஷன் பண்றானா, ஒரு கார் இருந்துச்சுன்னா என்னென்ன பண்ணுவான்? என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அடுத்து பார்க்க போறது சிங்கிங் சிஸ்டர்ஸ். కాస్త కప్పులోన కాఫీ పౌడర్ వేసుకుంటే వేసుకున్న దానిలో షుగర్ కూడా వేసుకుంటే వేసు ஏமா ஒரு காப்பி கேட்டா கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருக்கீங்க. சுகர் குண்டவை காப்பி குண்டவை. இவரு சுகர் குண்டவே காப்பி குண்டவே. ஏய் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. எல்லார் வீட்லயும் இப்படி காஃபி டீ குடிக்கும் போது பாடிட்டு தான் குடிக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. டம்ளர் ஓடியா இருக்கு. కున్న దానిలో వేడి పాలు పోసుకుంటే పోసుకున్న దాన్ని అటు ఇటు తిప్పుతుంటే காப்பி குண்டவை. என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பண்ணாலும் பாட்டு பாடிட்டே பண்ணுவாங்க. என்ன பண்ணாலுமா என்ன பண்ணாலுமா இப்போ இவர்கிட்ட சொல்கிறோம்மா, நாளைக்கு இந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு தான் எல்லாம் பண்ணணும்னு. காலையில் எழுப்பி கேட்கும் போது இவர் என்னடா பண்ணுற, ஏதோ பண்ணுறேன் போடா. ஆமாம் பாடிக்கிட்டு போனாலும் வர மாட்டேங்குது. என்னையா இது? పూర్ణాదేవి అర్చింతునమ్మ నా మనవి ఆలించినను బ్రోవుమమ్మ నా మనవి ఆలించినను బ్రోవుమమ్మ విశ్వైకనాథుడే విచ్చేయునంట విశ్వైకనాథుడే విచ్చేయునంట. புரியல. சைவ சாப்பாடு வச்சுட்டு நண்டு நண்டு சொல்கிறாங்க, ஏங்க ரொம்ப நேரமா நண்டு வைக்கவான்னு கேட்குறீங்க, வச்சா தானுங்களே என்னங்க நண்டு. நல்ல வேலை திங்கிறவங்களும் பாடிக்கிட்டே திங்கணும்னு சொல்லல. என்ன மீன் முள்ள குத்திருச்சிங்க. சைவம் சாப்பிட்றாங்க. இவங்க சமைக்கும் போதும் சரி, இல்ல ஏதாவது ஒரு வேலையை பார்க்கும் போதும் சரி, ஏன் ப்ரமோஷன் பண்ணும்போது கூட பாட்டு பாடிட்டே தான் பண்ணுவாங்க. அப்பதானே பாப்பீங்க. உதாரணத்துக்கு இப்ப தண்ணி வேணும்னு வச்சுக்கோங்க, இப்ப தண்ணியே வேணாம்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் பாடி வச்சிருக்காங்க. என்னோட குக்கிங் வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, அது நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நீங்க வீட்டுல சொல்றதுக்கு அவசரத்துக்கு வாங்கி போற மாட்டேங்குது. அரை போது இருந்தாலும் யார் எழுப்பி விட்டதுங்கிற மாதிரி வந்துட்டான். கரும்பு சொக்காயெல்லாம் போட்டு வந்துட்டு இப்போ ஒரு கருத்தை திணிக்கணும் உள்ள திணிக்கலாம்னு பார்த்தா பேரு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் பாட்டு பாடி வச்சிருக்காருப்பா நம்ம இந்த சுரேஷ். யாரு சுரேஷ்? அவரே கரெக்ட் பண்ணிக்கிறாரு. சுரேஷா கோபியா சுதாகர் பேரு தெரியாட்டி நீ எல்லாம் எதுக்கு சபையில பேச வருது? ஐயோ இவர் திட்டமா திட்டுனோடனே கவலைப்படுறாரா? ஐயோ பட்டு குண்டவே பேரு குண்டவே என்னன்னு கேட்டா இப்ப எல்லாம் இனி அப்படித்தாட்டா நான் பாடிக்கிட்டு தாட்டா எல்லாம் பண்ணுவேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் உண்மையா? ஆனா இப்ப எனக்கே டப் கொடுக்க ஒருத்தன் வந்திருக்கான், அவனை காட்டுறேன். நம்மள மிஞ்சிட முடியாது, இருந்தாலும் காட்டுறேன். நம்ம முட்டை குழம்புக்கு முட்டை குழம்பு மசாலா பொடி அப்படியே ஃபுல்லாத்தையும் போட்டுக்கலாம். அப்புறம் ரசப்பொடி முட்டை குழம்பு வீட்டு மசாலா பொடி. இது எத்தனை மசாலு போடுவோம், நல்லா இருக்கும்ப்பா. எல்லா பொடியும் போட்டு டேஸ்ட் வரும் நினைக்கிறேன். சிக்கன் பொடி மட்டன் பொடி இன்னும் போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும் முட்டை குழம்பு. இவரா? சத்தியமா சொல்றேங்க, பயந்து சொல்றேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? அப்படியே கொஞ்சம் மூக்கு பொடியும் போடணும். அவ்வளவு ஆத்திரம் கோவம் வருது, அப்படியே கண்ணுல ரத்தத்தை வர வச்சு. நம்ம மட்டன் குழம்புக்கு ஃபர்ஸ்ட் ரசப்பொடி. மட்டன் குழம்புக்கு ரசப்பொடி.
ரெண்டையும் போடக்கூடாது. அப்புறம் முட்டை குழம்புக்கு ரசப்பொடி, மட்டன் குழம்புக்கு ரசப்பொடி. அதுல வேண்டாம், நான் ஸ்பெஷலிஸ்ட். மட்டன் குழம்புக்கு சிக்கன் 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 பொடி, சிக்கன் பொடி. அது கொதிச்சுனால அது எல்லாரும் போடுவோம். 1000 போடு. ஒரு விதமா டேஸ்டா இருக்குமோ? சிக்கன் பொடி. அப்புறம் என்ன பொடி இருக்கு? சாம்பார் பொடி. என்ன பொடி இருக்கா? தேடி தேடி போட்டுட்டு இருக்கு. இருக்கிற பொடியெல்லாம் போடுவோம். அப்புறம் இது புளிக்குழம்பு பொடி. புளிக்குழம்பு பொடி. நல்லா இருக்கு போல சாப்பிடுற. மட்டன் குழம்புக்கு ரசப்பொடி, சாம்பார் பொடி, புளிக்குழம்பு பொடி. இவர் ஒரு லாரியில இருந்து தான் சமைப்பாரு. எல்லா பொடியும் ஆனா கொட்டுறாங்க. அவ்வளோதையும் சமைக்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. உப்பு பொடி மட்டும் தானே நீ போடல, அதுவும் இருந்தா போட்டுருவான் போல. இப்பவுமே நாம தான் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல என்ன ஒரு கொடுமைனா, இப்படிப்பட்ட ஒரு குழம்பு வந்து நம்ம ஒரு தடவை சாப்பிடறதே கஷ்டம். ஆனா இப்போ வந்துட்டு 2-3 நாள் வச்சு சாப்பிடுறான். Bro, I don't care. நான் கூட நினைச்சேன் இவன் எனக்கு தான் போட்டின்னு. இவன் எனக்கு போட்டி இல்லடா, நார்த் இந்தியனுக்கு போட்டி. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஆட்டுக்கு 2 கொட்டையில அதுல 1.5 கொட்டை தான் கொடுத்துருக்காப்புல, 1/2 கொட்டையை கொடுக்கல. கேட்கறேன், தரவே மாட்டேங்கிறாப்புல. ஆட்டு கொட்டை சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அரைக்கட்டையை கொடு, அரைக்கட்டையை கொடு கேட்டிருக்காரு, கொடுக்கல. இவ்வளோ தலைவன் கண்ட வீடியோவுக்கு நம்ம லைக் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ண வேணாம், ஷேர் பண்ண வேணாங்க. அந்த பையனுக்கு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பையனை பாருங்கள், அந்த ஈட்டி எறிகிறாப்புல கிட்டத்தட்ட அந்த மரத்தை தாண்டியே போய் விழுந்துரும் போல இருக்குது. இந்த மாதிரி பசங்களெல்லாம் நம்ம ஏன் இந்தியாவில் நம்ம எடுக்க மாட்டாங்க? இந்த மாதிரி பசங்களெல்லாம் எடுத்து போட்டவங்களுக்கு பதக்கத்தை, தங்க பதக்கத்தை கையோடு கொண்டு வந்துடுவாங்க. உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு அந்த பையனுக்கு ஒரு சல்யூட் கொடுங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல இவரோட வீடியோக்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன். இது எப்படின்னா, நல்ல விஷயம் தான் பண்றாரு, ப்ரமோட் பண்ணி விடுறாரு அவங்களே எல்லாம். என்ன, இந்த பையனுக்கு நீங்க ஒரு கமெண்ட் கொடுக்கலாமேன்ட்டு அந்த கமெண்ட்ல அவருக்கு வருது, அவரோட வீடியோல எல்லாம் வருது, பையனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அது அவரோட வீடியோக்கு வரும். நம்ம என்ன பண்ணணும், அந்த பையனோட லிங்கை தேடி பிடிச்சி போய் அவனுக்கு சொல்லணும், இப்படி ஒருத்தர் ஒன்று ப்ரமோட் பண்றாரு, நீ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடு, அவர் சொன்ன வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தர்றேன். ஆனா இதெல்லாம் நம்ம பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். இவர் பாக்குறது தான் கனல் கண்ணன் மாதிரி இருப்பாரு, ஆனா இவரோட பேரே கனல் கண்ணன் தான். உண்மையாவே இவரோட பேரு கனல் கண்ணன். தாயோட உண்மையான பாசத்தை புரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எழுத முடியும். அங்க பாருங்க, உன்னை கருவில் சுமந்தவளையும் உன் கருவை சுமப்பவளையும் கல்லறை செல்லும் வரை நேசி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைனாலும் திருவாசகமாக எழுதியிருக்கிறாரு. உண்மையிலே இது ஒரு வார்த்தையா? தாய்மார்களுக்கும் சமர்ப்பணுங்க. வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அம்மான்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு? அவருக்கு நல்லா இருக்கு, அம்மான்னு கமெண்ட் பண்ணி மதர்ஸ் டேக்கு வந்த வீடியோ போல இருக்கு. வந்து கலாய்க்கதான் சொல்ல உண்மையா நல்லா இருக்கு. இது மாதிரி தான் நானும் ரியாக்ட் வீடியோ எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேசினா வீடியோ பண்ணணும். ஒரு பாலிவுட் ஹீரோ ஒரு என்ன சொன்னீங்க? இது மாதிரி தான் நானும் ரியாக்ஷன் வீடியோ போடணுமா? 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று எப்படி ஏங்க, நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தொழில். சிறிது போட்டு இந்த பக்கம் திரும்பினா என்ன அர்த்தம்? நான் போங்க சார் அந்த பக்கம். வீடியோ போட்டா ஒரே இரவுல பல மில்லியன் ஷேர் பண்றீங்க. ஒரு ஏழை இங்க ஒரு சாகசம் பண்றாங்க. இந்த வீடியோவை யாரும் ஷேர் பண்ணல, ஒரு லைக் பண்ணலங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேர் இந்த பையனோட வாழ்க்கையே மாறுங்க. இந்த வீடியோ எந்த பையனோட வாழ்க்கை? கீழே இருக்கிற பையன், மேல இருக்கிற பையன். பெரிய பையன். எப்படி என்ன? இந்த பையனுக்கு ஏங்க அநியாயம் நடக்குது, எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. பார்த்தா இவர் வைரல் ஆயிட்டாரு. எனக்கு இப்ப ஐடியா வந்துட்டு, இப்படி வீடியோ நான் நிறைய பாக்குறேன். இந்த பொண்ணுக்கு கண்டு நான் போட போறேன். ஷேர் பண்ணிட்டு ஜெய்ஹிந்த் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ண வேணாம், ஷேர் பண்ண வேணாம், ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. பையனோட திறமைக்கு ஒரே ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லுங்க. அங்க பாருங்க, நடுவில் ஒரு பால் வச்சிருக்கிறாரு. இது வந்து அசல் புலி, இது ஏஐ கிடையாது. அதில் அப்படியே அவர் வந்து சுற்றி அந்த சைக்கிளில் ஒரு சாகசம் பண்ணுறாரு. இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணல, ஷேர் பண்ணல. தேவையில்லாத ஒரு கண்ட வீடியோவுக்கு நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொண்டாடுறோம். ஒரு உண்மையான திறமையை நம்ம கொண்டாடணுங்க. இந்த பையனோட திறமையை பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை அந்த பையனோட லிங்கை கொடுங்க, பண்ணுங்க. இந்த பையனோட லைஃபே மாறுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த
பையனோட லைஃப் மாறுதோ இல்லையோ, ஆனா அண்ணனோட லைஃப் மாறும். அதுக்காவது ஒரு ஷேர் அடிங்க. ஆனா கஷ்டப்படுறது அந்த பையன். ஒரு கவர்ச்சி காமிக்கிற வீடியோவுக்கு ஒரே இரவுல 10 மில்லியன் 15 மில்லியன் ஷேர் பண்றீங்க. இங்க பாருங்க, ஒரு ஏழை ஒரு சாகசம் காமிக்கிறாரு. ஸ்கேட்டிங்ல அப்படியே மேல இருந்து வந்து கீழே வந்து தப்பி அந்த ஸ்கேட்டிங்ல நிக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இதெல்லாம் உண்மையிலேயே அசாத்திய திறமை. இந்த வீடியோ பிடிச்சதை எல்லா பேத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த கமெண்ட், லைக், ஷேர் எல்லாமே அவங்க வீடியோ கிடையாது, அண்ணனோட வீடியோக்கு தான். ஆனா கண்டிப்பா எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு வார்த்தை வச்சுக்காரு, ஏழை. ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க. அண்ணா ஒரு நிமிஷம் மேல தள்ளாதீங்க. விவசாயம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. விவசாயிகளை பிடிக்கும்னா எங்களை ஒரு ஃபாலோ பண்ணுங்கண்ணா, அது போதும்ண்ணா. திராட்சை உங்களுக்கு பிடிக்குமா? ஷேர் பண்ணுங்க. திராட்சை உங்களுக்கு பிடிக்குமா? ஷேர் பண்ணுங்க. பிடிக்காது. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அது போதும்ண்ணா. ஷேர் பண்ணுங்க. இப்போ என்னோட வீடியோக்கு நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஷேர், லைக், கமெண்ட் எல்லாமே அண்ணனுக்கு தான் போய் சேரும். அப்படியா? சொன்னதை கேட்டுச்சுல, அவர் வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. அவர் இப்ப எங்க தெரிகிறார், எந்த சேனலில் தெரிகிறார், இந்த அண்ணனுக்கு வந்து அந்த அண்ணனுக்கு, அதாவது எம்டி ஹேண்ட் அண்ணனுக்கு. அதாவது நீங்க இப்ப இங்கே ஷேர் பண்ணீங்கன்னா அது எம்டி ஹேண்ட் அண்ணனுக்கு பண்ணும் போகும். அவர் கேட்டது அங்க விழுந்துருமா, அதை தூக்கி அவர் அந்த அண்ணனுக்கு கொடுப்பாரு. அண்ணன் தூக்கி அவர் போட்ட அந்த ஏழை அண்ணனுக்கு கொடுத்துருவாரு. இதெல்லாம் அப்படி கொடுத்து வாங்குறது தானே. இந்த வீடியோக்கு பண்ணுங்க. இந்த வீடியோக்கு பண்ணட்டா. அடுத்து ஒரு செலிபிரிட்டியை பார்க்க போறோம். நீங்க தானா? நானே ஒரு செலிபிரிட்டி தான்டா. நானே செலிபிரிட்டி வயிற்று நம்மளுக்கே புரியல. சரி விடு. யார் அது? விராட் கோலி லுக்க லைக்கா? யாரும் தெரியுதா? யாரா அவரு? விராட் கோலி. இல்ல அவரு விராட் கோலி இல்ல, இவரு யாரு? விராட் கோலி எனக்கு தெரியும். இவரு யாரு? இவர் தான் விராட் கோலியோட க்ளோன். அச்சு அசல் பாக்குறதுக்கு விராட் கோலி மாதிரியே இருப்பாரு. நீயாடா இந்த சினிமால வரையாது? நீயானது கண்ணாடியை கழட்டினா போச்சு. நீங்க விராட் கோலி வந்தா கூட நீ யாருப்பா விராட் கோலி மாதிரியே இருக்குன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா இவரை பார்த்தா விராட் கோலி மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாம விராட் கோலி வர முடியாத அந்த விராட் கோலி ஒழுங்க பக்கத்துல சூப்பர் ஸ்டாருக்கு என்ன வேலை? 2 பேரும் சேர்ந்து படம் பண்றாங்களா? ஜெயிலர் 2ல கேமியோ பண்றாரா விராட் கோலி? ஈவென்ட்ஸ் எல்லாத்துக்கும் இவரை கூப்பிடுறாங்க, இவரு போயிட்டு இருக்காரு. அவருக்கு பதில் இவர். நீலவா கபிலவா பாருங்களா. சைன் எல்லாம் பண்றாரு. அப்படிதான் இருக்காரு. தம்பியா இருப்பாரோ? காசி எப்போ பார்த்துருக்கேன். ஐயா ஆட்டோகிராஃப்னா சின்ன பேப்பர்ல வாங்குவாங்க. இதே நான் சொத்து எழுதி வாங்குற மாதிரி பேப்பர் மட்டும்லாம் இருக்கு. பார்த்து கையெழுத்து போடுங்க சார். மற்ற நடிகர்களோட க்ளோன்ஸை கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்க 2 பேருக்கும் வந்து வித்தியாசம், சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இவருக்கும் விராட் கோலிக்கும் 99.9% வந்து ஒத்து போகுது. முடிவு பண்ண முடியலண்ணே. என்ன பேசுறீங்க? அவ்வளோ இருக்குடா. இந்த லுக்க போரு. ஆளு வேணா ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா டேலண்ட் வந்து மாறும்ல. உருவம் வேணா ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா திறமை, ஆனா இவருக்கு வந்து திறமையும் அதே மாதிரி தான் இருக்கு. அடுத்து பார்க்க போறது தமிழ்ச்சி vlogs. லாஸ்ட் வீடியோல அடுத்து எங்க போலாம்னு கேட்டீங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் தஞ்சாவூர் கோயிலுக்கு போங்கன்னு கமெண்ட்ல சொல்லிருந்தீங்க. சோ போலாமா गाइस? ஒரு வழியா நான் சோழ தேசத்துக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேல ஆயிருச்சு. கோபுரம் இன்னும் கம்பீரமா நிக்குது பாருங்களேன்.
அந்த உச்சியில இருக்கும் கலசம் மட்டும் 80 டன் எடையாம். அதுல என்ன இருக்குன்னு இன்னும் பாதி பேருக்கு தெரியாது. அதுல விவசாயத்திற்கு தேவையான 30 கிலோ வரை கோயில முட்டை போதுமா? மிகப்பெரிய நந்தி சிலை இங்கதான் இருக்கு. இந்த நந்தி சிலை வந்து ஒரே பாறையில செஞ்சா 25 டன் எடையும். பெரிய கோவில் கோபுரத்தை நேரா பார்த்திருக்கோம். இது ஏஐ வீடியோ எல்லாருமே ஏமாறுவாங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா எங்க வீட்ல ஏமாறுவாங்கன்னு சொப்பனத்திலேயே கண்டதில்லை சார். எல்லாம் தெய்வத்தின் அனுகிரகம். எங்க வீட்ல ஒருங்க பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணு நல்லா பண்ணிட்டு இருக்க வீடியோ. அடுத்து நம்ம சைடு வந்தா ஏஐல கண்ட கர்மம் பண்றதுக்கு நம்ம தமிழ் வரலாற்றை சுத்தி காட்டும் போது சந்தோஷம் தான். நல்லா இருக்கும்ல அப்படியும் பேசியிருக்காங்க. என்னன்னா ஷாக் ஆயிட்டுண்டா. இது போல எங்க வீட்ல மட்டும் கிடையாது, நிறைய பேர் வீட்ல ஏமாந்துருக்காங்க போல. நான் தான் உங்க மதுரை பொண்ணு செல்வி. உங்க எல்லாருக்குமே என்னைய தெரியும் நினைக்கிறதா இருக்குதுன்னு. இந்த மாதிரி வீடியோ என்ன சொன்னா உங்க அம்மா அப்பா கொரோனால செத்து போயிட்டாங்களா? அதான் தானா படிச்சு இது வந்துட்டேன். மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில்லாம் சுத்தி காட்டுப்பா, மதுரை மக்கள்லாம் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க, இதெல்லாம் நல்லது அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தேன். உலகம் முழுதும் பறந்து பறந்து ஊர்வலம் போகும் தமிழச்சு பறவை. ரொம்ப தூய தமிழ்ல ரொம்ப சீரியஸா போட்டுருக்காரு போல. பேசியாச்சா? அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. கோவிலுக்குள்ளேயே ஹெலிகாப்டர் இறங்கக்கூடிய இடம் இருக்கா என்ன? இதுவரை நீங்க போன எல்லா இடத்தை மொத்தமாக அப்போ சேர்த்து 5 வீடியோ போடுங்க. இதுக்கப்புறம் ஏஐல ஜென்ரேட் பண்ணி தான் போடணும். மீனாட்சி அம்மன் கோவில் போகலாம். அடுத்து நன்றி நன்றி நன்றி. அது ஃபேக். இன்னசென்ட் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்களா இதை பார்த்து ஏமாறுறதுக்கு? இல்ல அவங்களே ஐடியில மென்ஷன் பண்ணிட்டாங்க இது ஏஐ வீடியோ தான் சொல்லிட்டு. அது தெரியாம நிறைய பேர் பார்த்து ஏமாந்துட்டு இருக்காங்க. இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஓகே ஏஐயா இருந்தாலும் நல்லா இருக்குல்ல அப்படி நினைச்சிருக்காங்க போல. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். நல்லா இருந்ததுங்க. இன்னைக்கு நிறைய புது கிரிஞ்சு குட்டிகளெல்லாம் பார்த்தோம். புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். நைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.